வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சூப்பராக படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து சார் நேற்று கொடுத்த எக்கனாமிக்ஸ் வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். அண்ட் எக்கனாமிக்ஸ் வீடியோவில் ஒரு லெசன் இல்லைப்பா, 3 லெசனை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். 11th ஸ்டாண்டர்டில் லெசன் 1, அதே நேரத்தில் லெசன் 7, லெசன் 8. இது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டில் என்னென்ன டேட்டாவோ அதையும் கவர் பண்ணியிருக்கோம். புக்கில் சொன்னதை தாண்டியும் உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்ல இருக்கிறத தாண்டியும் சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை தாண்டி ரமேஷ் சிங் புக்கில் இருக்கக்கூடிய சில தகவல்களையும் என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய சில தகவல்களையும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் லென்த்து தான், பட் இருந்தாலும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய டாபிக்ஸ். சார் இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட் வந்திருக்கும். ஏன்னா கிளாஸ் எடுக்கும்போது எனக்குமே அந்த டவுட் வந்து இருந்துச்சு. எது காரணம் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் யூபிஎஸ்சி லெவலாக இருக்குமே, இது ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்லேயும் அதெல்லாம் இருக்கு. போன வருஷம் கொஸ்டின்ல இதெல்லாம் இடம் பெறவே இல்லை கொஸ்டின் பேப்பர்ல. ஆனால் இந்த வருஷம் இடம் பெறாதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2025 வந்து தமிழில் நிறைய ட்விஸ்ட் வச்ச மாதிரி ஜிஎஸ்ல வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? எலெக்ஷன் இருக்கு, ஸோ அதனால கொஸ்டின் ஈஸியாக வரும். நம்ம சாக்கு புக்கு சொல்லி நம்மளை வந்து இறக்கிக்க தான் பார்க்குறோமே தவிர்த்து மற்ற எல்லாரையும் விட முந்தி இருப்ப செயல்னு சொன்ன மாதிரி நம்ம இருக்க கொஞ்சம் தவறிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பண்ணவே கூடாது. எப்படி இருந்தாலும் எவ்வளவு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கணும். ஸோ இது எப்படின்னு கேட்டால் தோனி மாதிரி இருக்கணும். நிறைய பேர் நம்ம வந்து இன்ஸ்பிரேட் பண்ணிக்குவோம், நம்ம வந்து அவரை மாதிரி இருக்கணும் இவரை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம செய்வோமா? தோனி நெட் ப்ராக்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டதே இல்லை. சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர் பிளாஸ்டர் நம்ம ஸ்கூல் புக்லேயே, நான் படிக்கும் போது இருந்தே ஸ்கூல் புக்கில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில், ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் பாடத்தில் இடம்பெறாரு. நிறைய தலைவர்கள் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்லலாம் வருவாங்க. வாழும்போதே பாடமாக மாறியவர்கள் அவர்கள் வந்து எப்பயுமே நெட் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், டெஸ்ட் மாதிரி. அதாவது அவங்களுக்கு வந்து மேட்ச்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச், ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் அடிக்கணும். ஸோ அவங்க டெஸ்ட் மேட்ச்னா நம்ம டெஸ்ட் அடிக்கணும். ஆனால் அவங்க வந்து எந்த விதமான போட்டிக்கு முன்னாடியும் பயிற்சியை தவற விட்டதே கிடையாது. அதுவும் கடுமையான பயிற்சி, உடல் உழைப்பு அவ்வளோ இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்ல. நம்ம எடுத்த உடனே தோனி ஆக முடியுமா? நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் ஆக முடியுமா? விராட் கோலி ஆக முடியுமா? பும்ரா ஆக முடியுமா? ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சச்சின் டெண்டுல்கர் மாதிரியே வந்து குகேஷ் மாதிரி நம்ம வந்து செஸ்ல ஆக முடியுமா? அவ்வளோ டெடிகேஷன்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. பிரக்ஞானந்தா மாதிரி நம்ம டெடிகேஷனோட இருந்தால் தான் அந்த சாம்பியன்ஷிப் வாங்க முடியும், கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும். எதுவுமே பண்ணாமல் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது வந்து நான் சிலரை சொல்கிறேன். பல மாணவர்கள் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு, நவம்பர் 11 இன்னைக்கு பேசுறேன், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க, சார் நான் போன வருஷமும் இதே மாதிரி 4 மணிக்கு தான் சார் உட்காந்து படித்தேன், ஆனால் நான் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பல தடவை பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். மெய் வருத்த கூலி தரும்னு ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமா நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா இருக்கும், ஆணித்தனமா நம்புறேன். இது வந்து எல்லளவும் கூட இல்ல, அணுவை பிளந்து 7 பிளந்து உள்ளுக்குள்ள இருக்கும் பொருளை சதக்கூறுகள், அந்த அளவுக்கு கூட சந்தேகம் இல்லாம சொல்றேன். நீங்க போட்ட உழைப்பு நிச்சயமா பெரிய லெவல்ல இருக்கும். ஒரு நாள் அந்த ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். பெரிய பெரிய பயிற்சியாளர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சாதனையாளர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் கவனம் செலுத்தியதே கிடையாது. நான் இது பண்ணால் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், நான் இது செஞ்சதுனால இது கிடைச்சிருக்கு, நான் என்ன செய்யணும்னு நினைச்சாங்களே தவிர்த்து, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர்த்து என்ன கிடைக்கும் என்று நினைக்கவே இல்லை. ஸோ ஆங்கிலத்தில் சுலபமாக சொல்லணும்னா, ரிசல்ட்டில் கவனத்தை வைக்காத. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட், ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்டிஸ், ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ். உங்களுடைய செயல்களுக்கு மேல் கவனத்தை செலுத்துங்கள், கைமேல் பலனும். ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, குரூப் 4 எக்ஸாம் ஹாலில், குரூப் 2 எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஐயோ இந்த மாதிரி கலைச்சொல் கேட்டிருக்காங்களே, ஆஹா கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்களே, இப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கே, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீ எந்த பால் போட்டாலும் 6 அடிப்பேன், எவ்வளவு நெருக்கடியான தருணம் இருந்தாலும் த கூல் கேப்டனா இருப்பேன், எவ்வளவு பெரிய ஆளா நீ இருந்தாலும் ஆக்ரோஷமா விராட் கோலி மாதிரி விளையாடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பெரிய சாதனையாளர்களுடைய குணங்களை நம்ம எடுத்துக்குவோம். ஈவன் சினிமா பிரபலங்கள் கிட்ட கூட நிறைய குணங்கள் இருக்கு. எப்படிப்பட்ட விஷயங்கள் நெருக்கடி நிலை இருந்தாலும் அவங்க கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க சிலர் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஜய் சேதுபதி, ஈவன் தளபதி விஜயா இருக்கட்டும், ஈவன் எவ்வளவோ நெருக்கடி ஆன காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் வந்து அவ்வளவு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. லைஃப்ல பல ஸ்ட்ரகிளை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி நிறைய விஷயத்தை சாதனை பண்ணியிருக்காரு. ஈவன் இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் ஒரு ரேஸ் பந்தயத்தில் போய் கலந்துக்கிற அளவுக்கு அவர் முன்னேறி இருக்காரு. ஸோ இது அவருடைய வாழ்க்கையை அந்த படத்துல வர்ற மாதிரி தான். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் என் லைஃபை நானா செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் வரும்ல பில்லாவோட, சேம் அவர் வாழ்க்கையை எவ்வாறு செதுக்கினாரோ அது எல்லாத்துக்கும் கவனம் செலுத்தியது ப்ராசஸ் மேல, ரிசல்ட் மேல கிடையாது. ஸோ எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ ஆக்சிடென்ட் பார்த்த பிறகும் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு எல்லாராலையுமே சொல்லப்படுறாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கான ஒர்க், அல்டிமேட் லெவல் ஆஃப் ஒர்க் கொடுத்துருக்காரு.
நீ வந்து மோசம், மூஞ்சி சரியில்லை, அது சரியில்லை, டான்ஸ் ஆட தெரியலன்னு சொன்னவருக்கு த பெஸ்ட் டான்சிங் ஆக்டர் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு பொருளாக மாறியவர் திரு விஜய் அவர்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் கடின உழைப்பு. இன்னையிலிருந்து ஆரம்பிப்போம். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸை நிச்சயம் அடிக்கலாம். சினிமா பிரபலத்தை வந்து ஒப்பிட்டு சொல்றேன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிரபலத்தை ஒப்பிட்டு சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. இவர்கள் எல்லாம் பிரபலங்கள் தான், அதே நேரத்தில் கடின உழைப்பாளிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இவங்களுடைய உழைப்புல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% உழைப்பு போட்டா கூட நம்மளும் அவர்கள் அளவுக்கு இல்லை என்றாலும் நம் துறையில் நாம் பெரிய சாதனையாளராக மாற முடியும், டாப்பரா வர முடியும், பெரிய லெவல்ல டிஎன்பிஎஸ்ல ஹை லெவல் ஆஃப் மார்க் வந்து எடுக்க முடியும். டாப்பர்ப்பா இவ்வளவுதும் பண்ணியிருக்கேன், இந்த இது பண்ணதுனால தான் எனக்கு வந்துச்சு தவிர்த்து லக்குனால கிடையவே கிடையாது அப்படின்னு காலர் தூக்கிட்டு சொல்லலாம். ஸோ இன்னையிலிருந்து நம்மளுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. எஸ், வெல்கம் டு சக்சஸ் வேர்ல்ட். தேங்க்யூ. இன்னையிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. ஜெயஹிந்த்.